நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த வசனத்தில் தேவன் தமது ஜனங்களுக்கு ஒரு பெரிய உறுதியை அளிக்கிறார். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லுவதால் நாம் எந்த சூழ்நிலையிலும் தனியாக இல்லை என்பதை நினைவூட்டுகிறார். தேவன் நம்முடன் இருப்பதால் பயப்பட தேவையில்லை. உனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் உன்மேல் கை போட மாட்டான் என்ற வார்த்தை தேவன் நமக்கு பாதுகாப்பை அளிப்பதை காட்டுகிறது. மனிதர்கள் நமக்கு விரோதமாக எதிர்த்து வந்தாலும், நமக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்தாலும், தேவன் அவற்றையெல்லாம் அனுமதிக்காமல் எவரும் நமக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியாது. சுருக்கமாக இந்த வசனம் நமக்கு சொல்லுவது, தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவர் நம்மை காத்து பாதுகாக்கிறார். ஆகையால் பயம், கலக்கம், சோர்வுகள், அவமானங்கள், நமக்காக யாரும் இல்லையே என்ற ஏக்கம், இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தைரியமாக வாழ வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்.